இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை அனுமதித்த மார்க்கம் அல்ல, கடமையாக்கிய மார்க்கம். குடும்ப வாழ்க்கையை அனுமதித்த மார்க்கம் கிடையாது, கடமையாக்கிய மார்க்கம். உனக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள், அதற்காக வேண்டி நீ உழைத்தல், அவர்களுக்காக நீ கொடுத்தல், அதே போல மனைவி வீட்டிலே கணவனுக்காக பிள்ளைகளுக்காக சிரமப்படல், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளல், இதன் ஊடாகத்தான் வணக்க வழிபாடுகளும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மார்க்கத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட காலத்திலும் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு நாளும் இடைஞ்சல் கிடையாது என்பதை நாங்கள் ஆள் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை எப்பொழுது வந்தால், அதாவது இந்த சிந்தனை எப்ப வரும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஏதாவது ஒரு மார்க்க வேலை என்று வருகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிந்தனை என்று வரும். என்ன, இதை முடிச்ச பின்னால் அதை செய்வோம் என்று சொல்லி, அதாவது ஒரு குடும்ப ரீதியாக ஒரு பொறுப்பு இருக்கும். இந்த பொறுப்பை முடிச்ச பின்னால இது நம்ம எதுக்கு சொல்லலாம், ஒரு பெரிய லெவல்ல செய்ய போற விஷயத்துக்கு வேணும்னா அதை முடிச்ச பின்னால என்ன இதை நான் செய்வோம்னு நினைக்கலாம். சாதாரண தர்மங்களுக்கு, சுன்னத்து தொழுகைகளுக்கு, வித்திரு தொழுகைகளுக்கு, நோன்புக்கு, இதுக்கெல்லாம் இந்த சிந்தனை என்ன செய்யுது வரும். இதை முடிச்ச பின்னால் அதை செய்யணும், இதை முடிக்கிறதும் இல்லை, அதை செய்யறதும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலையை செய்தான் என்ன செய்வான், தஸ்வீப் போட்டுக்கொண்டே வருவான். ஒரு குடும்ப விஷயம் என்றது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலா தான் இருந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்த பின்னால் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருவேன், வீடும் ஃபினிஷ் ஆகிரும், அதுக்கு பின்னால கொஞ்சம் இபாதத்துல என்ன செய்வோம், ஈடுபடுவோம் நினைச்சீங்கன்னு சொன்னால் ஷைத்தான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். எந்த காலத்திலும் இறைவனை தொடர்படுவதற்கு குடும்ப வாழ்க்கை இடைஞ்சல் கிடையாது என்பது மட்டுமல்ல, இந்த சிந்தனை துறவரத்துக்கான அத்திவாரம் என்றதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும்.